எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். சுக்லாம் பரதராம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம். பவாய குணச்சம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியம் எது, மாயை எது? ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு வேர்டு. அந்த வார்த்தை ஒரு பெரிய கனத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேணாம். டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ற விஷயம்தான். இது கலோக்கல் வேர்டு அப்படிம்பாங்க இல்லையா? கலோக்கியல் வேர்டு அப்படின்னு. அதுதானே ஒழிய அது எத்தனையுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஆ வாழ்க்கை ரொம்ப ஃப்ளெக்சிபிளா, ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கும். இதுதான் என்னுடைய புரிதல். இப்ப நம்ம அதனால ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்றதெல்லாம் இல்ல கிடையாது. நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்கள், அதை எப்படி பண்ணலாம்? என்ன என்ன நிலையில நம்ம இருக்கோம்? என்ன நிலைக்கு போகணும்? இது அத்தனையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதாவது ஒரு மரத்துல ஒரு தேக்கு மரம்னு வச்சுக்கலாமே. அந்த தேக்கு மரத்துல ஒரு யானை செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு யானை. அது கொஞ்சம் சின்ன சைஸ், யானை சைஸ்க்கே இல்ல அப்படின்னாலும், அது ஒரு சின்ன சைஸா இருக்கு. ஆனா, அத பார்க்கிறப்ப அப்படியே தத்ரூபமா இருக்கு. அந்த யானையோட அமைப்பு அத்தனையுமே தத்ரூபமா இருக்கு. எல்லாருமே எல்லாம் அழகா அப்படியே அந்த காது மடல்லாம் ஆடுற மாரியே ஒரு தெரியுது. கண்ணு நம்மளையே பார்க்குற மாரி தெரியுது. அப்படின்ட்டு அந்த மரத்துல செஞ்ச யானைய எல்லாருமே வியக்குறாங்க. ஓகேயா? ஆனா, ஒரு தச்சன் அந்த அதே அதே பொம்மைய, அந்த மரத்தால் செஞ்ச பொம்மைய பார்க்குறான். அவனுக்கு அந்த யானை தெரியவே இல்ல. இது எந்த மரத்துல செஞ்சிருப்பாங்க? எந்த மரம் ரொம்ப அ ரொம்ப அழகா செதுக்கறதுக்கு வரும்? இப்படிதான் அவனுக்கு தோணி, ஓகே. இது இந்த மரமா தான் இருக்கும். தேக்கு மரமா தான் இருக்கும். அதெல்லாம் தொட்டு பார்க்கிறப்ப, அவனால அது தேக்கு மரம்னு உணர முடியுது. சோ, இந்த ஃபர்ஸ்ட் 2 வரிகளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த எல்லாருக்குமே அந்த மரத்துல தான் அந்த யானைய செஞ்சிருக்காங்க. ஆனா யாருக்குமே அந்த மரமே தெரியல. ஆனா, சில பேருக்கு மட்டுமே அந்த மரம் தெரியுது. இத இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். அந்த மரம் வேணா ஆ யானை இல்லாமயே இருக்கலாம். ஆனா மரம் தான் உண்ம. அங்க யானையே இல்லாம மரம் இருக்கலாம். ஆனா, அந்த மரம் இல்லாம அந்த யானை இருக்குமா?
இதுதான் வந்து இதுல இருக்க சத்தியமான ஒரு உண்மை. அதே மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதாவது பஞ்சபூதம்னு சொல்றோம் இல்லையா? இந்த பஞ்சபூதம் தானே இந்த பிரபஞ்சத்துல நிறைஞ்சிருக்கு. ஆனா அத மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். எது பார்க்கல நம்ம? இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறது இல்ல. இந்த பஞ்சபூதங்களை மட்டுமே தான் அதுதான் நம்மள சுத்தி இருக்கிறதுனால அதையே பார்க்கிறோம். இந்த பாறை, இந்த பிரபஞ்சத்தை அந்த பஞ்சபூதங்கள் மறைச்சிருது. அப்படி இருக்கிறப்ப அந்த எப்ப வந்து நம்ம அந்த பஞ்சபூதங்களை பார்க்காம அந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோமோ, அப்ப நமக்கு பிரபஞ்சம் தெரியும். அப்ப பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சத்தை மறைச்சிருது. எப்படி வந்து ஒரு யானையோட வடிவம் வந்து அந்த மரத்தை மறைச்சிருதோ, அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை மறைச்சிருது. அத விளக்கிட்டு நம்ம அத பிரபஞ்சத்தை பார்க்கிறப்ப அந்த பஞ்சபூதங்கள் தெரியாம நமக்கு அந்த பிரபஞ்சம் தானே பஞ்சபூதங்களாவும் இருக்கு. ஆனா எது மூலம்? எப்படி அந்த மரம் தான் மூலமோ, அதே மாதிரி இங்க இந்த பிரபஞ்சம் தான் மூலம். சோ, அத நம்ம கரெக்ட்டா வந்து அந்த மூலத்த தான் நம்ம வந்து பிடிக்கணும். மேலாப்ல இருக்கிற இத வந்து பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ, இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லயே நம்ம இதுல வந்து விளங்கிக்கலாம். அப்ப எது சத்தியம்? அந்த மரம் தான் சத்தியம். பிரபஞ்சம் தான் சத்தியம். அப்ப எது மாயை? அந்த யானையா தோற்றம் அளிக்குது இல்லையா? அந்த யானைன்ட்டு அந்த யானைய மட்டுமே பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் மாயை. இந்த பஞ்சபூதம் தான் மாயை. அதே மாரி உலகமே ஒரு மாயை. உலகமே ஒரு மாயை. இந்த உலகத்துல எதுவுமே வந்து சத்தியமே கிடையாது, நிரந்தரம் கிடையாது. இப்படிதான் வந்து எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச குருமார்கள், ஞானிகள் எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா, அவங்க அது என்ன அர்த்தத்துல சொன்னாங்க அப்படின்றத, அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அது அ ரொம்ப பேர் சரியா புரிஞ்சுக்காம, அதுக்கான அர்த்தங்கள்லாம் வேற மாரி. இந்த உலகத்துல வந்து நீ பார்க்கறது அத்தனையுமே ஆ நிரந்தரம் கிடையாது. அத்தனையுமே வெறுமே மாயை தான். சோ, இதுல நீ சிக்கிக்காத. நீ ஓடி போயிரு. இந்த பிறப்ப விட்டு ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிருன்ட்டு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, அது கிடையாது. அப்படி கிடையாது. உண்மைய நோக்கி நம்ம போய் பார்க்கிறப்ப, அது அப்படி கிடையாது. சரி. மாயான்னா என்ன? உலகமே மாயைன்னு சொல்றோம். அப்ப மாயான்னா என்ன? மான்னா ஒடுங்குதல். அப்ப யான்னா விரிதல். இந்த பிரபஞ்சமானது விரிஞ்சுகிட்டே போது. ஒரு முனையில அது வந்து ஒடுங்குது. திருப்பியும் அது விரியுது. திருப்பியும் ஒரு முனையில் ஒரு புள்ளியில் அது ஒடுங்குகிறது. இதே தான் வந்து சயின்ஸ்லயும் சொல்றாங்க ஆக்சுவலா. இதே தான் வந்து நம்மளுடைய மெய்ஞானத்திலயும் இதே தான். ஒரே ஒரு லைன் தான் அங்க வந்து டிஃபரன்ஸ். சோ, மாயைனா எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்தில் விரிஞ்சு, ஒரு முனையில் அது வந்து ஒடுங்குது. ஒடுங்குனது திரும்பவும் விரியுது. இதுதான் மாயை. அதாவது ஒடுங்கறத, அதாவது மறையிறத மாயா அப்படிங்கிறோம். அப்ப நம்ம இந்த மாயாக்கு ஆப்போசிட் தான் சத்தியம்னு எடுத்துக்கலாமா? கிடையாது. அது உறுதியா அது கிடையாது. மாயாவும், மாயையும் இந்த சத்தியமும் வேற வேற கிடையாது. அத வந்து நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அத சுத்தி ஒரு மேல் தோல் மாரி ஓகேயா? அத வந்து சுத்தி இருக்கிறது வந்து மாயை.
சரி, எக்ஸாம்பிள்க்கு இத வந்து நம்ம இப்படி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஒரு வாழைப்பழம் இருக்கு. அந்த பழம் வந்து எது? சத்தியம். அந்த வாழைப்பழ தோல் வந்து மாயை. ஓகேயா? அந்த மாயையை விளக்குறப்ப, அந்த சத்தியத்தோட தரிசனத்த நம்ம பார்க்கிறோம். அதே மாரி தான் பலாப்பழமும். அந்த பலாப்பழ தோல வந்து நாம விளக்குறப்ப, உள்ளே அந்த பழம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் சத்தியம். அப்ப மாயாவோட வேலை என்னதான்? அப்ப மாயா இல்லாம அங்க சத்தியம் இல்ல. மோஸ்ட்லி அப்படிதான். ஆனா, இந்த மாயையோட வேலை என்ன அப்படின்னா, சத்தியத்தை மறைக்கிறது தான் அதுக்கு குடுக்கப்பட்ட வேலை. அப்ப வாழைப்பழ தோலே இல்லாம வாழைப்பழம் நம்மளால இருக்க முடியுமா? அது அந்த மாரி யாராவது ஏதாவது ஒரு பழத்த பார்த்திருக்கோமா? ஏதாவது ஒரு வாழைப்பழம், வாழைப்பழத்துல அவ்ளோ வகைகள் இருக்கு இல்லையா? பூவன் பழம், அப்புறம் செவ்வாழை, நேந்திரம் பழம், கற்பூரவள்ளி அது இதுன்னு பார்க்கிறோம். ஆனா எல்லா பழத்துக்குமே தோல் உண்டு. உள்ள தான் கனி இருக்கு ஒழிய, எந்த பழமும் தோல் இல்லாம இல்ல. அதே மாரி சத்தியமும் மாயை இல்லாம இல்ல. அப்ப எதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் வந்து டைரக்ட்டாவே வந்து அந்த சத்தியத்துக்கே நம்ம போயிரலாம் இல்லையா? எதுக்கு இந்த வாழ இத எதுக்கு இந்த மாயைய வந்து பிரபஞ்சமானது படைச்சு வச்சிருக்கு? இல்ல இறை வந்து எதுக்கு படைச்சு வச்சிருக்காரு? ஒரு குரங்குட்ட குடுத்தா கூட, ஒரு வாழைப்பழத்த குடுத்தீங்கன்னா கூட, அது அந்த தோல எடுத்து உரிச்சு எறிஞ்சிட்டு உள்ள இருக்க பழத்த தான் சாப்பிடும். அவ்ளோ தெளிவா இருக்கு. அதாவது உண்மையை தேடுபவர்களுக்கு மட்டுமே உள்ள இருக்கிற அந்த சத்தியமானது தெரியும். அதுதான் இந்த மூடர்களுக்கும், இந்த இந்த கெட்ட வழியில போறவங்களுக்கும், அதாவது இதுல கிடைக்கிறத வந்து வாங்கி, அத வந்து கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நெறைய பேரு. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாயை தான் உண்மை போல, சத்தியம் போல தோற்றத்தை குடுத்து அவங்கள ஏமாத்தும். இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். புதையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. புதையல நல்லா அப்படி ஓப்பனா ஒரு ரோட்ல போட்டு போவாங்களா? யாராவது முதல்ல யாராவது அந்த புதையலுக்கு சொந்தக்காரங்க யாராவது, எப்படி வந்து அத நெறைய காம்ப்ளிகேட்டான ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் அப்படி அப்படி ஹிண்ட்ஸ் வந்து புரியாத மாரி குடுப்பாங்க. அத யாரு வந்து ரொம்ப ஆ ஒரே குறிக்கோளா இருந்து தேடுறவங்களுக்கு மட்டுமே அந்த புதையல் கிடைக்கும். அதே மாரி தான் இந்த சித்தர்கள் பாடல்ல கூட பார்த்தீங்கன்னா, எல்லாமே பரிபாஷையில இருக்கும். அதை அவங்களுக்கு யாருக்கு வந்து அந்த தாகத்துல தேடுறாங்களோ, அவங்களுக்கு மட்டுமே அந்த மறைபொருளா அவங்க சொல்லியிருக்கிற அந்த பரிபாஷையில சொல்லியிருக்கக்கூடிய அந்த மறைபொருளா இருக்கிறது விளங்கும். ஸோ இது அப்ப அப்படியே அவங்க மறைபொருளா சொல்றதுக்கு என்னது? வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அது வேற மாரி தெரியும். அதுதான் மாயை. ஏன்னா, நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாமே கலந்து தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப சில விஷயம் இந்த கெட்டவர்கள் கையில கிடைச்சிடக் கூடாதுன்னு பிரபஞ்சம் அல்லது இறை இந்த மாரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. சரிதானே? சோ, இந்த ஆன்மீக பாதையில நெறைய பேர் போக தான் செய்றாங்க. போறவங்க எல்லாருக்குமே கடவுளோட அருள் மட்டும் வேணும். கடவுளோட இணைஞ்சிரணும். அந்த அவருடைய இணையடி நீழலேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நீழலுக்கு தான் நான் வந்து இவ்ளோ பிரயத்தனப்படுறேன். அப்படின்ற மாரி எவ்ளோ பேர் போறாங்க அப்படின்றது, ஆ யோசனை பண்ணி பார்த்தா அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான், இத பண்ணா இது கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான். ஆனா அது இயல்பு தான். அது தப்புன்ட்டெல்லாம் இங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த பூலோகத்துல வாழணும்னா, ஆ நெறைய விஷயங்கள் தேவையா தானே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, அத நோக்கி மட்டுமே போறாங்க.
இல்ல அதை யூஸ் பண்ணி இந்த ஆன்மீகத்துல போறப்ப கிடைக்கிற சில விஷயங்களை வச்சு அத கெட்ட வழியில யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாயை சத்திய மாதிரி தோற்றமளிக்குது. அவங்கள திசை திருப்புறதுக்கு இந்த மாரி அது ஆ இந்த அது என்னது? இந்த டிக்லிக்கா வேல மாரி அது ஒரு இத காட்டுது அவங்களுக்கு. ஏன்னா, இந்த ஆன்மீக பாதையில போறவங்க நெறைய பேர பார்க்கலாம். யாருடைய பேரு நம்ம இங்க சொல்ல வேண்டாம். நெறைய பேரு உண்மையா தான் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுல நிறைய விஷயம் கிடைக்கிறப்ப, அவங்க அப்படியே வழி மாறி ரொம்பவே ஒரு தவறான இதுல வந்து இன்னைக்கு இருக்கிறத வந்து இந்த நெறைய இதுல பார்க்கலாம் இல்லையா? எவ்வளவோ பேர வந்து இன்னைக்கு 10 விரல் பத்தாதுன்ட்டு தான் நான் நெனைக்கிறேன். அவ்வளவு பேரும் வேற வழியில போயிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து காட்டப்பட்டது என்ன அப்படின்னா, சத்தியமா அப்படின்னா மாயை. இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப மாயை வந்து இந்த பிரபஞ்சம் எதுக்கு படைச்சிருக்கு? அப்ப இவங்க யார் அப்படின்றது இறைக்கு தெரியும். சோ இவங்களுக்கு அந்த சத்தியத்த குடுத்தா, அது தப்பான வழிக்கு போயிரும். தப்பா அத யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி, அது மாயையை அந்த இறை படைச்சிருக்கு. இந்த பழைய விட்டலாச்சாரியா படத்துல எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம். சில விஷயங்கள் வந்து அந்த மந்திரம், அது அ அந்த வில்லன் கையில கிடைக்கிறப்ப, அத கெட்ட வழிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவான். அத வந்து அ ஹீரோ வாங்குனதுக்கு அப்புறம் அத வந்து நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ற மாரி எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். இந்த மாயாஜாலம், மந்திரஜாலம் இதெல்லாமே அதுல நிறைஞ்சிருக்கும். அதுதான் இதெல்லாமே. சிம்பிளா சொல்லணும்னா. சோ, இந்த ஆன்மீக பாதையில வேற ஒரு எண்ணத்தோட போறவங்களுக்கு, இந்த மாயை வந்து இந்த சித்துக்கள், அதுக்கப்புறம் மாயாஜாலம் இதெல்லாம் காட்டி, "இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா?" அப்படின்ட்டு அவங்க கிட்ட அத காமிக்குது. அவங்களும் ஆமா, ஆமான்ட்டு அத வாங்கிட்டு திரும்பிர்றாங்க. சோ, இதுதான் மாயையோட வேல. சரி, அப்ப உண்மைய தேடுறவங்களுக்கு, அப்ப இந்த மாயை என்ன பண்ணுது? மாயை தடுக்கிறதே கிடையாது அவங்களுக்கு. இந்த உலகத்த இந்த உலகத்த ஏமாத்துறதுக்காக சில பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அவங்கள ஏமாத்துறதுக்காக இந்த மாயை படைக்கப்பட்டிருக்கு. திருப்பியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்த ஏமாத்துறதுக்காக இருக்கும் சில பேரை அவங்கள ஏமாத்துறதுக்காக படைக்கப்பட்டது தான் இந்த மாயை. அப்ப உண்மையா இறைய தேடுறாங்க, சத்தியத்த தேடுறாங்க. அப்ப அவங்கள இந்த மாயை தடுக்கிறதே கிடையாது. அங்க மாயை எதிர்லயும் வர்றதும் கிடையாது. அங்க அவங்களுக்கு எது வர் எது காமிச்சு குடுக்குது? எது தரிசனம் குடுக்குதுன்னா, இந்த சத்தியம் மட்டுமே தரிசனம் குடுக்குது. அங்க மாயைக்கு வேலையே இல்ல. இது என் வேலை வந்து இன்னும் நெறைய பேர் இருக்காங்க லைன்ல. நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன். அப்படின்ட்டு மாயை அங்க போயிருது. அந்த சத்தியம் வந்து அந்த உண்மையை தேடுபவர்களுக்கு காட்சி கொடுக்கிறது. அதுக்கு பேரு தான் தரிசனம். ஆன்ம தரிசனம் அப்படின்றது. சோ உண்மைய தேடுறவங்களுக்கு சத்தியமானது தன்னை காட்டி மாயையை மறைக்குது. அந்த ஆ சில தப்பான வழியில போறவங்களுக்கு மாயை தன்னை காட்டி சத்தியத்தை மறைக்கிறது. நம்ம எண்ணம் எதுவோ அதுதான் நமக்கு எதிரா நிக்குது. எதிர்ல வந்து நிக்குது. அப்ப உனக்கு இதுதானே வேணும். அப்ப இத எடுத்துக்கோ. ஆமா, எனக்கு இதுதான் வேணும். அப்படின்ட்டு அவங்க வந்தவங்களும் திரும்பிடுறாங்க. திரும்பவும் இல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது வேற. நான் அத நோக்கி தான் அந்த இறையை நோக்கி தான் நான் போவேன் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா நின்னு போறவங்களுக்கு அந்த சத்தியத்தோட தரிசனம் கிடைக்கிறது.
சோ இதுல இருந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மாயை அப்படின்றது இந்த சத்தியத்தை மறைச்சிருக்குது. சத்தியத்தை நீங்க பார்க்கிறது தான் தரிசனம். இப்ப உலக அதாவது ஆ இந்த இகலோக வாழ்க்கை அப்படின்றாங்க இல்லையா? அந்த வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இந்த பொருட்களை தேடுற அந்த ஒரு வேட்கை இருக்கும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து, "நான் வந்து யார் தெரியுமா?" அப்படின்னு தன்ன ஒரு பெரிய ஆ ஆளா காமிச்சுக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் யாரு லாயக்கு அப்படின்னா, மாயை தான். மாயை தான் இவங்களுக்கு தரிசனம் குடுக்குது. எக்ஸாம்பிள்க்கு இப்ப ஒரு ஒரு நல்ல ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆபீசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு வந்து நெறைய பேர் அவர பார்க்கணுன்ட்டு வர்றாங்க. எல்லாருமே அவர பார்க்க வர்றவங்க அத்தனையுமே உண்மையானவங்களா இருப்பாங்களா? கிடையாது. நெறைய பேர் அவர யூஸ் பண்றதுக்கு, இல்ல அவர் கூட இருந்தத வெளிய காமிச்சு, அவங்களுடைய சொந்த யூஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த அதிகாரத்த, இந்த மாரி நெறைய கலந்து தான் இருப்பாங்க. அப்ப அந்த உயர் அதிகாரி என்ன சொல்லுவாரு, தனக்கு இருக்கிற தன்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட, "நீ பேசி யாருக்கு என்ன தேவை அப்படின்றத உண்மையான தேவை இருக்கவங்கள மட்டும் என்ட்ட அனுப்பு. மத்தவங்களலாம் நீயே சமாளிச்சு அனுப்பிடு." இதே வேலையை தான் இந்த சத்தியம் அந்த அதிகாரியாக இருக்கு. மாயை வந்து அந்த அசிஸ்டன்ட் மாரி, மத்தவங்கள எல்லாம் அது ஃபேஸ் பண்ணிக்குது. அது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிக்குது. அப்ப உலகமே மாயை அப்படின்னு சொல்றோமே, அப்ப உலகமே மாயையா இருந்தா, இந்த சத்தியத்த எங்கய்யா போய் தேடுறது? எங்க போய் தேட முடியும்? எல்லாமே மாயைங்கிறீங்க. அப்ப இங்க சத்தியம்ன்றது எங்க தான் இருக்கு? எத புடிச்சாலும் அது மாயைன்னு சொல்றீங்க. நமக்கு தற் நெறைய நம்மளுடைய சமுதாயத்துல ஆ தெரிஞ்சும் தெரியாமையும் உலகப் பொருட்கள் வேற, கடவுள் வேற அப்படின்னு தான் சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கு. அதையே தான் வழி வழியாக நாமளும் பார்த்துக்கிட்டு வரோம். நமக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் பார்த்துருக்காங்க. இத வந்து இந்த உலகத்திலேயே வந்து 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. உலகப் பொருட்கள் வேற, கடவுள் வேற. இந்த கடவுள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. ஆமாம் தானே? அப்ப இந்த உலகப் பொருட்களும் நம்மள சுத்தி இருக்கு. அப்ப இதுல உலகப் பொருட்களும் நிறைஞ்சிருக்கு, கடவுளும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னா, அப்ப கடவுள் எங்கெங்க இருக்காரு? இந்த உலகப் பொருட்கள் எங்கெங்க இருக்கு? அடுத்த கேள்வி நமக்கு வரும். அப்ப அந்த உலகப் பொருட்கள் அத்தனையுமே தான் அங்க இறைவனாக இருக்கிறார். இறைவன் தான் அந்த உலகப் பொருட்களாக இருக்கிறார். அதுதான் வந்து இந்த உலகத்துல அத்தனையுமே நிறைஞ்சிருக்கிறது அத்தனையுமே வந்து கடவுள்ன்னு தானே சொல்றோம். அப்ப இந்த பொருட்கள் அத்தனையிலயுமே இறையை பார்க்க முடியும் தானே? ஒரு செடியில ஒரு இலைய பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா ஒரு தளிர் விடுது ஒரு இல. அதுல இரை இருக்காரு. ஒரு ஆடு கத்திட்டே போகுது. அதுல இரை இருக்காரு. கீழ பூமியில இந்த மண்ண பார்க்குறோம், கல்ல பார்க்குறோம். அதுல இரை இருக்காரு. ஆனா, நமக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டது என்னது? இதெல்லாம் பொருளு. சீ! 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 இதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இறைவன தேடி ஓடு, 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 ஓடு. ஓடிக்கிட்டே இரு. கடைசி வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுமா? எங்க இருந்து? அடுத்த பிறவியில பார்த்துக்கலாம். அடுத்த பிறவியில பார்த்துக்கலான்ட்டு நம்ம தள்ளி போடுறோம். அந்த கடவுளை என்ன இந்த உலக பொருட்களாக காட்டுறது எது? நமக்கு அப்படித்தானே சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கடவுளை உலகப் பொருட்களாக எது காட்டுதுன்னா, மாயை தான் காட்டுது. இந்த உலகத்துல கடவுள தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஆனா, இந்த உலகப் பொருட்கள்ல கடவுள் நிறைஞ்சிருக்காரு. ஆனா, நாம கடவுள தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடு, 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அதுதான் மாயை. அங்கதான் மாயை வந்து டக்குன்னு நிக்குது நடுப்புற. ஒரு ஸ்கிரீன் போட்ட மாரி. நமக்கும்
இறைவனுக்கும் நடுப்புற மாயை வந்து நிக்குது. நம்ம நீங்க தேடுறது உங்களுக்கு முன்னாடி இருந்தா கூட, அத வந்து உங்களால அடையாளப்படுத்திக்க பார்க்க முடியல. அதுதான் மாயை அங்க மறைச்சுக்கிட்டு நிக்குது. ஏன் அப்படின்னா, இறைவன் வந்து எங்கேயோ இருக்காரு. இப்படி பண்ணு, அங்க மலை மேல போ, இங்க பாதாளத்துக்கு போ, இதுல போ, அதுல போன்ட்டு நம்மள டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஆனா, இது அத்தனையிலுமே இறைவன் இருக்கிறார். நம்ம அதான் இதுலயே பார்த்தோம். மாயை அப்படின்னா விரியறது, அ விரிஞ்சது திரும்பியும் ஒடுங்குது. அப்ப எல்லா இடத்துலயும் இறைவன் நிறைஞ்சிருக்காரு தானே! சரி. அப்ப இந்த ஞானிகள், அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய மகான்கள் எல்லாருக்குமே அந்த பொருட்களை பார்க்கிறப்ப, அந்த பொருட்கள் தெரியாது. அங்க இறைவன் மட்டுமே அவங்களுக்கு தெரியுது. சோ இதுதான் வித்தியாசம். நமக்கு அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கிறப்ப, பொருட்களாக மட்டுமே தெரியுது. அங்க இறைவன் தெரியறது கிடையாது. இந்த ஞானிகளுக்கும், மகான்கள் எல்லாத்துக்கும், அவங்க எப்படி அத அத கடந்து அ அந்த அவங்களுடைய நிலை பக்குவப்பட்டு அவங்க பார்க்கிறப்ப, அவங்க எதையும் தேடி, இறைவன தேடி ஓடுறது கிடையாது. இருந்த இடத்திலேயே, அது எந்த இடமா இருந்தாலும் பரவால்ல. இப்படிதான் இருக்கணும். வடக்கு பக்கம் தான் உட்காரணும். கிழக்கு பக்கம் தான் எந்திரிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே இல்லாம, அவங்க ரொம்பவே ஈஸியாக அவங்க எங்க இருக்காங்களோ, அங்க அந்த தரிசனத்தை பார்க்குறாங்க. சோ, இந்த மாயையோட வேலை என்ன அப்படின்னா, இறைவனை பொருட்களாக காமிக்கிறது. சரி. அப்ப சத்தியத்தோட வேலை, அந்த பொருட்களை இறைவனாக காண்பிப்பது. அழகா இருக்கு தானே! எப்படி நீங்க ஒரு இந்த மெஜிஷியன் ஷோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி 2 கையில இப்படிம்பான், அந்த இப்படிம்பான், அப்படிம்பான். ஒரு தொப்பிக்குள்ள இருந்து ஒரு புறா வரும். ஒரு துணிய வந்து ஒரு துணிக்கு மட்டும் எடுக்கிற மாரி இருக்கும். வரிசையா அதுல வந்து முடிச்சு போட்ட மாரி நெறைய கர்ச்சீஃபா வரும். கண்ணுக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா எப்படி அந்த மெஜிஷியன் பண்றான் அப்படின்றதே நமக்கு தெரியாது. இதுதான் மாயை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இறைவன் இருக்காரு. ஆனா, அந்த இறைவனை நம்மளால கவனிக்க முடியறது கிடையாது. அது ஏதோ பொருளு, அது ஏதோ நாயி, அது ஏதோ வெறும் பன்னி. இந்த மாதிரி நமக்கு முன்னாடி அந்த இறைவன் தரிசனம் குடுக்கிறத நம்ம மிஸ் பண்ணிர்றோம். மாயையால ஆட்கொள்ளப்படுகிறோம். உலகப் பொருட்கள் அத்தனையுமே நிலையற்றது, அழியக்கூடியது அப்டின்னா, அதுதான் அங்க மாயை வந்து நிக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க. ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இத எல்லாத்தையும் பொருட்களாக காட்டுறது தான் இந்த மாயையோட வேலை. இதுல இந்த மாயையிலிருந்து இவங்க ஞானிகளும் மாயைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவங்க உறுதியாக நிக்கும் பட்சத்துல, அதுலருந்து அவங்க வெளிய வந்து, அது எல்லாத்தையும் இங்க இருக்காரு இறைவன். உள்ளயே இருக்காரு. எனக்குள்ள இருக்காரு. எனக்கு பக்கத்துல இருக்காரு. எனக்கு பின்னாடி இருக்காரு. ஏதோ ஒரு இந்த டேபிள்க்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும் இல்லையா? பக்கத்து வீட்ல இருக்கு, எதுத்த வீட்ல இருக்கு அப்படின்ற மாரி, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு. எனக்கு பக்கத்துல இந்த சைடுல இருக்காரு. நேரா உட்கார்ந்திருக்காரு. பின்னாடி இருக்காரு. அத்தனையிலும் இறைவன் நிறைஞ்சிருக்காரு. ஆனா, நாம அதெல்லாம் வெறும் பொருட்களாக பார்க்கிறோம். நமக்குள்ள கடவுள் இருக்காரு. ஆனா, நம்ம என்ன பண்றோம்? வெளிய தேடிக்கிட்டே திரியிறோம். யாராவது கடவுள பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, எங்க நானும் தான் தேடிட்டு இருக்கேன். யாருமே எங்க இருக்காருன்னு சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லையா நமக்கு தெரிஞ்சது கோயில்ல இருக்காரு.
அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்ம சொல்லி முடிச்சிடணும். கோயில்லையும் இருக்கிறார், இல்லன்ட்டெல்லாம் கிடையாது. ஆனா தினம் நம்ம கோயிலுக்கு போறோமா? இல்ல தானே. அப்ப நம்ம உள்ளமே பெருங்கோயில். அதுதானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் அப்ப சொல்லியிருக்கணும். நீ தினம் கோயிலுக்கு போ. காலையிலயும் சாயந்தரமும் கோயிலுக்கு போ. நீ கடவுளோட தரிசனம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? உள்ளமே பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம்னு அப்ப எதுக்கு அத சொல்லிட்டு போயிருக்கணும்? அதுக்கும் போ. ஆனா, இத நீ எப்பயுமே உனக்கு உள்ள இருக்கிற அந்த இறையை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்றதுக்கு தான் அந்த வார்த்தைகள் அத்தனையுமே. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். மறைபொருளாக, பரிபாஷையாக நெறைய பாட்டுல இந்த மாரி சொல்லியிருக்காங்க. அத கரெக்ட்டா பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த சத்தியத்தோட தரிசனம் கிடைக்கும். அப்ப கடவுளுக்குள்ளேயே தான் இருக்கோம் நம்ம. கடவுள் உள்ள எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காருன்னா, அப்ப நாம எங்க இருக்கோம்? அவருக்குள்ள தானே இருக்கோம். அவருக்குள்ளேயே இருந்துகிட்டு, அவரு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். எப்படி? தண்ணிக்குள்ளேயே மீன் இருந்துட்டு, தண்ணி எங்க? தண்ணி எங்க? தண்ணி எங்கன்னு தேடினா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி. ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு. அது எங்க எப்படி பறக்கும்? காத்துல தானே பறக்குது. எங்க இருக்கு? காத்து எங்க இருக்கு? காத்து எங்க இருக்கு? அப்படின்னு அந்த பறவை தேடினா எப்படி இருக்கும்? அந்த மாரி இறைக்குள்ள தான் நாம இருக்கிறோம். ஆனால் இறையை தேடிக் கொண்டிருக்கிறோம். இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனா, இந்த இறைவனுக்குள்ள இருக்கிறோம். அந்த இறைவனை தேடிட்டு இருக்கோம். இந்த வேலைய பார்க்கறது மாயை. இந்த திசை திருப்புற வேலைய பார்க்கறது இந்த மாயை. ஏன் அப்படின்னா, உண்மையா நெறைய டெஸ்ட் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன். டெஸ்ட் மேல டெஸ்ட் அந்த இந்த ஆன்மீகத்துக்குள்ள ரொம்ப டெப்த்தா போறப்ப டெஸ்ட் மேல டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி, ஆனுவல் அதெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டின டெஸ்ட். இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட் இல்ல. உங்க ஒரு டெஸ்ட், எங்க ஒரு டெஸ்ட் இல்ல. இந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு கட்டத்துல முடிஞ்சு அதுல எல்லாம் நம்ம பாஸ் பண்ணாதான் அந்த தரிசனம், சத்தியத்தோட தரிசனம், இறைவனோட தரிசனம், அந்த பொருட்களை இறைவனாக பார்க்கும் அந்த தரிசனம் அத்தனையுமே கிடைக்கும். நெறைய இதுல இந்த குழப்பவாதிகளும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரைகுறையா புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாரி மக்கள திசை திருப்பி விடுவாங்க. அந்த வேலைய நெறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இறைவனை மாறி இறைவனை மாறி காட்டுறது யாரு அப்படின்னா, மாயை இறைவனை மாறி அது அவங்களுக்கு காமிச்சு குடுக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அத நல்ல வழிக்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. அதே மாரி இந்த ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாயை கடவுள மறைக்கும் ஒரு விஷயமா தான் நம்ம ஆ பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, கண்டிப்பாக அது மறைக்கல. நம்மளுடைய மனம் தான் அத மறைக்குது. ஏன்னா, அந்த மனத்துக்குள்ள தான் கடவுள் இங்க தான் இருப்பாரு. ஓ! இப்படிதான் இருப்பாரு. இந்த வேஷத்துல தான் இருப்பாரு. கையில இது வச்சிருப்பாரு. தலையில அத வச்சிருப்பாரு. கால்ல இது வச்சிருப்பாரு. அப்படின்ட்டு ஒரு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் தானே! அத நோக்கி தானே ஓடுறோம். நமக்கு தெரியல. அப்ப இந்த மாயை அப்படின்ற விஷயம் எது அப்படின்னா, உங்களுடைய மனம் தான். இது எத்தனையும் தவறா எது புரிஞ்சுக்குதுன்னா, உங்களுடைய மனம் தான் தவறா புரிஞ்சுக்குது. எப்போ உங்க முன்னாடி இருக்கிற அந்த பொருட்களை இறைவனாக பார்க்கிறோமோ, அப்ப நாம சரியான சரியான அ ஒரு விஷயத்தை நோக்கி போறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது
இறுதியில அந்த சத்தியத்தோட தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. உலகத்துல மாயையும் சரி, சத்தியமும் சரி எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா, சில டைம் மாயை கூட இல்லாம போகலாம். சத்தியம் இல்லாம போகறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி நம்ம மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானைன்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி யானை வேணா இல்லாம போகலாம். ஆனா மரம் இல்லாம போறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி தான் சத்தியம் கண்டிப்பா இருக்கும். மாயை இல்லாம போறது கூட சான்ஸ் இருக்கே ஒழிய, ஆனா சத்தியம் இல்லாம போகறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா இது 2மே எப்பயுமே இருக்கும். இந்த சத்தியத்தோட நிழல் தான் மாயைன்னு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். ஈஸியா சொல்லணும்னா. இந்த நான் அப்படின்ற அந்த அகங்காரத்தை நீக்கி, அந்த தன்னுடைய ஆன்ம சொரூப தரிசனத்தை தானே பார்க்கறத தான் இந்த ஆன்ம தரிசனம் சொல்றோம். இந்த சத்தியத்த தேடி ஓடுறவங்களுக்கு, நான் அப்படின்ற அந்த அகங்காரமானது புகை மாரி அந்த கண்கள மூடுது. அந்த மூடுறப்ப அவங்களுக்கு அந்த சத்தியம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறப்ப, அந்த புகைய விலக்கிட்டு, அவங்க அந்த சத்தியத்தோட தரிசனத்த பார்க்குறாங்க. அந்த புகைன்றது எது இங்க? அகங்காரம். அத விலக்கிட்டு, அந்த சத்தியத்தோட தரிசனத்த பார்க்கலாம். ஆனா, இந்த அகங்காரம் இருக்கிறப்ப, உங்களுக்கு புகை உங்கள சூழ்ந்துகிட்டு பார்க்க விடாது. ஆ இன்னொன்னு கூட எக்ஸாம்பிள்க்கு சொல்லலாம். ஒரு குளம் இருக்கு. குளம் நல்லா ஆழமா இருக்கு. ஒரு ஆள் நல்லா முங்கி குளிக்கலாம். மேல வந்து பாசி மறைஞ்சிருக்கு. ஆனா பார்க்கிறப்ப, இந்த பாசியே குளம் முழுக்க இருக்கிற மாரி தான் தோணும். ஆனா, எது வந்து ஜாஸ்தியா இருக்கு? உள்ள இருக்கிற தண்ணியோட அளவு தான ஜாஸ்தி. பாசியோட அளவு 0.10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவு தான அங்க ஜாஸ்தியா இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு பாசி தான் அந்த குளத்த நெறச்சு இருக்கிற மாரி இருக்கும். இதே மாதிரி தான் இந்த மாயையும். அதுதான் நெறச்சிருக்கு. அத விலக்கிட்டு யார் ஒருவர் பார்க்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டுமே அந்த சத்தியத்தோட தரிசனம் கிடைக்கும். அப்ப அந்த 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 பாசிய விலக்குற மாரி, அந்த நான் என்ற அகங்காரத்த விலக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கான ஏதாவது ஒரு டூல், ஏதாவது ஒரு சாதனம், சுவிட்ச் போட்டா, இல்ல ரிமோட்ல யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? காலங்காலமா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதற்கு பேர் தான் தியானம். அந்த தியானம் அப்படின்ற சாதனத்த நீங்க கையில எடுக்கிறப்ப, உங்களை சூழ்ந்திருக்கும் அந்த நான் என்ற அகங்கார புகையானது மெல்ல, 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 மெல்ல விலகி, உங்களுக்கு சத்தியத்தோட தரிசனம், இறைவனோட தரிசனம் கிடைக்கும். எல்லாரும் இறையோட தரிசனத்த, சத்தியத்தோட தரிசனத்த பார்க்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். அவங்களுக்கு சத்தியத்தோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் வாழ்த்தி இத முடிச்சுக்கிறேன்.